அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மீன ராசிக்காரர்களுக்கு மாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய காலகட்டம் தான் மாசி மாதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது ஒரு மாதமும் பார்த்திங்கன்னா சூரியன் ஒரு கட்டத்தில் இருக்கக்கூடிய மாதம் தான் தமிழ் மாதம் நம்ம கணக்கிடப்படுகிறது. தமிழ் மாத பலன்களை பொறுத்த வரைக்கும், தமிழ் மாதத்தை பொறுத்த வரைக்கும் 12 கட்டத்துக்கு 12 மாதங்கள். ஓகேங்களா. சூரியன் இதனால் வரைக்கும் மகர ராசியில் இருந்தார். அது மகர ராசியில் இருக்கிற வரைக்கும் தை மாதம் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. மகரத்திலிருந்து கும்பத்துக்கு இப்போ மாறப்போகுது. பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா கும்பத்தில் தான் சூரியன் இருப்பார். அதுக்கப்புறம் அவர் மீன ராசிக்கு மாறுவார். ஸோ இந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்ற வரைக்கும் நம்ம பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு அவர் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சூரிய பகவான் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாசி மாத பலன்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆல்ரெடி நீங்கள் பிரச்சனையில் தான் இருக்கீங்க. மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மெயினாக ஜென்ம ராகு அப்படின்றது ரொம்ப கடுமையான ஒரு காலகட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ராகு. மீன ராசிக்காரர்கள் நல்லா கவனிக்கணும். ஏழரை சனின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ஏழரை சனி தான் உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு. ஆனாலும் ஏழரை சனிக்கு தான் நீங்கள் கஷ்டப்படுறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகேங்களா. அதாவது ஏன் அப்படின்னா ஏழரை சனியை பொறுத்த வரைக்கும் முதல் 2.5 வருஷம் ஒன்றும் பெருசாக பண்ணாது, கெடுதல் பண்ணாது. ஆனாலும் நீங்கள் கெடுதல் அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறீங்க. அது எதுக்காக அப்படின்னா ஜென்ம ராகு அப்படின்ற ஒரு கிரகத்தினால. சரிங்களா. ஜென்மத்தில் ராகு வரும்போது ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிப்பீங்க. இப்போ ராகு பகவான் மீன ராசியில் தான் பார்த்திங்கன்னா ராகு பகவான் இருக்கிறார். ஓகேங்களா. அது உங்கள் ராசியில் தான் ராகு பகவான் இருக்கிறாரு. இப்போ ராகுன்றது பார்த்திங்கன்னா கடுமையான இருட்டு. அந்த இருட்டு உங்கள் மேலே கவுத்து வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். சூரியனே மறைக்கிற அளவு இருட்டு தான் ராகு. இந்த ராகு உங்கள் ராசியிலேயே கவுத்து வைக்கப்படுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் தெரிய மாட்டீங்க, உங்களுக்கு திறமைகள் வெளிப்படாது. ஓகேங்களா. அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிக்காத இடத்துல இருக்க வைக்கும் ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நீங்கள் யார்கிட்டயா உங்களை தப்பு பண்ண வைக்கும். தப்பு பண்ண வச்சு மாட்டிக்கவும் வைக்கும். ஸோ இதெல்லாமே ஜென்ம ராகு செய்யக்கூடிய லீலைகள். ஓகேங்களா. தப்பு பண்ண வச்சு மாட்டிக்க வச்சு அது பயம்புத்திட்டே இருக்கும் உங்களை. ஓகேங்களா. பிடிக்காத இடத்துல இருக்க வைக்கும். எது சொன்னாலும் எதிர்ப்புகள் கிளம்பும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயம் மாசி மாதம் பார்த்திங்கன்னா பாதியாக குறைந்து விடும். இந்த பிரச்சனைகள் எல்லாமே பாதியாக குறையும். ஏன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதியாகிய குரு பகவான், மீன ராசிக்கு அதிபதியாகிய குரு பகவானும் 3ஆம் இடத்துக்கு அதிபதியாகிய சுக்கிர பகவானும் பரிவர்த்தனா யோகத்தில் இருக்கிறார்கள். இந்த சுக்கிர பகவான் உங்கள் ராசியிலே உச்சம் பெற்று இருக்கிறார் இந்த கோச்சாரத்தில் இந்த டைமில். ஸோ இந்த ஒரு அமைப்பு பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு கடன் பிரச்சனைகளை கொடுத்தாலும் ஏன்னா அஷ்டமாதிபதி இல்லையா, உங்கள் ராசிக்கு 3 மட்டும் 8 கூடியவர் ராசியிலேயே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு வரும்போது ஒரு சில பேருக்கு அலைச்சல்கள் கடன் பிரச்சனைகளை கொடுத்தாலும் உங்கள் ராகு இது நாள் வரைக்கும் நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஒரு நெகட்டிவ் விஷயத்த சொன்ன ராகுனால் அனுபவிச்சது, இந்த ராகுனால் அனுபவிக்கக்கூடிய இன்னல்களை கம்மி பண்ணிவிடுவார். ஏன்னா சுக்கிரன் ராகு இணைவு அப்படின்னு வரும்போது ராகு ரொம்ப நல்லவராகிடுவார். சுக்கிரனோட நல்ல பலன்கள்லாம் இழுத்து செய்யக்கூடிய அளவில் ராகு இருப்பார். சுக்கிரன் எங்கே சார் அஷ்டமாதிபதியான நல்லது செய்யணும்னு நினைக்காதீங்க. என்ன இருந்தாலும் சுக்கிரன் தான். ஓகேங்களா. ஒரு சுபகிரகம் தான். சுபகிரகத்தோட அதுவும் உச்ச சுக்கிரனோட வலுவான சுக்கிரனோட ராகு சேரும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இருந்தால் விடிவு கிடைக்கும். இந்த மாதம் அதாவது இது நாள் வரைக்கும் 1 வருஷமாக 1.5 வருஷமாக நீங்கள் ராகுவினால் பட்ட இன்னல்கள் ஓகேங்களா பெருசாக அடி வாங்கிடும். அதாவது ஒரு மாதிரி எப்படி நீங்கள் எங்கே இருக்கீங்க ஏது பண்ணுறீங்கன்னே உங்களுக்கே தெரியாது. ராகுன்னா என்ன அப்படின்னா ஒரு மனுஷனை ஜென்மத்தில் ராகு வரும்போது ஒரு மனுஷனை பைத்தியக்காரன் ஆக்கிடும். உங்கள் மனசில் தான் கை வைக்கும் ராகு, வேறு எங்கேயும் கிடையாது. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நடக்கும்போது என்னாகும் அப்படின்னு நம்ம பார்த்திங்கன்னா
அதாவது மனசில் கை வைக்கிற ராகு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க எது பண்ணுறீங்கன்னு தெரியாத அளவுக்கு உங்களை வச்சுருக்கோம். ஸோ இந்த பிரச்சனைகள்லேருந்து மாசி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விடுதலை அடைவீர்கள் அப்படின்னு அர்த்தம். அதாவது முழுசாக அடைய மாட்டீங்க. அதாவது மே மாதம் வரக்கூடிய ராகு இது பயிற்சி தான் உங்களை முழுசாக விடுதலை செய்யும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70% வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலே இருக்கக்கூடிய சுக்கிர பகவானால் உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு கிட்டும் அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி 3ஆம் அதிபதியும் உங்கள் ராசி அதிபதியும் பரிவர்த்தனா யோகத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தைரியம் அப்படின்றது வெளிப்படும். ராகு ஜென்மத்தில் இருந்தால் இதனால் வரைக்கும் நீங்கள் வந்து பயந்துகிட்டே இருந்திருப்பீங்க எதுக்கு எடுத்தாலும். ஓகேங்களா? நீங்கள் அவ்வளோ பயப்படுற ஆள் இல்லை, நல்லா பேசக்கூடிய ஆள் அப்படின்னாலுமே ஒரு விதமான இனம் புரியாத பயம் இருக்கும். பயம்னா ரீசனோட பயம் வந்தால் அது ஓகே, சகஜம், எல்லாருக்குமே வரக்கூடியது. காரணமே இல்லாமல் பயம் வரும். ரோட்டில் ஹார்ன் அடித்தாலாம் பயம் வரும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இருக்கிறது, மனம் சம்மந்தப்பட்ட வியாதிகள் பிரச்சனைகள்லாம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசி அதிபதி அது எல்லாமே இந்த பரிவர்த்தனை யோகத்தினால இந்த மாசி மாதம் உங்களுக்கு விலகி சிந்தனையில் தெளிவு அப்படின்றது நிச்சயமாக கிடைக்கும். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னா 4ஆம் இடத்தில் செவ்வாய் வலுவாக இருக்கிறதுனால நிலப்புலன்கள் சொத்து சேர்க்கைகள் வாங்குவதற்கு நிறைய வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? அதாவது நிறைய ஒரு சில மீன ராசிக்காரர்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா சொத்து வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க, ப்ராப்பர்ட்டி வாங்கி போடக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் கொண்டு போய் விடும் இந்த மாசி மாதம். ஆனால் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க, அகலக்கால் பெருசாக வைக்காதீங்க. பணம் ஓரளவுக்கு இருக்குதுன்னா கொஞ்சம் கடன் வாங்கி நீங்கள் இடம் வாங்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் மொத்தமாக கடன் வாங்கி பெருசாக போய் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா மார்ச் 29ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு ஜென்ம ராசியாக வர இருக்கிறார் அப்படின்றதுனால ஒரு 5 வருஷத்துக்கு உங்களுக்கு பேங்க் லோனு கடன் இதில் போய் சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். 5 வருஷத்துக்கு இங்கே சஃபர் ஆகணும்னு இருக்குது. ஓகேங்களா? என்னதான் இருந்தாலும் நன்மைகள் நடக்கவே நடக்காதுன்னு சொல்ல நடக்கும், கூட ஒரு பிரச்சனையும் இருக்கும்ன்றதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அகலக்கால் எதுவும் வைக்காதீங்க. 4ல் செவ்வாய் இருக்கிறதுனால ஃபினான்ஷியலாக ஏதோ ஒரு பணம் வந்து இடம் வாங்க வைக்கும், அது நல்ல விஷயம்னாலும் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது நல்லது. மெயினாக வந்து 6ஆம் இடம் வலுவாக இருக்குது. 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்தையே பார்க்குற ஒரு அமைப்பு அப்படின்றதுனால மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கடனில் போய் சிக்கவே சிக்காதீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நான் பார்த்துக்கிறேன், நீயா நானாக பார்த்துக்கிறேன், கோர்ட்டில் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் இதெல்லாம் வந்து போகிறதுக்கான டைம் வந்து மீனராசிக்காரர்களுக்கு கிடையாது. யாருன்னா பிரச்சனை பண்ணால் கூட நீங்கள் பிரச்சனை பண்ணாமல் போகிறது தான் உங்களுக்கு சேஃப்டி. இது ஆல்ரெடி இருக்கும். ஜென்ரலாக மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கழுவுற மீனில் நழுவுற மீன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ உஷாராக தான் இருப்பீங்க ஓரளவுக்கு. இருந்தாலும் உங்களுடைய உணர்ச்சிகளை வந்து ஈகோக்கு போயிடாதீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஏதாவது பிரச்சனை வரக்கூடாது, வந்தாலுமே அப்பயே முடிச்சுக்கோங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா ஃப்யூச்சரில் அடுத்தடுத்த வர காலங்கள் சாதகமாக இல்லை. ஓகேங்களா? கொஞ்சம் பாதகமாக இருக்குது அப்படின்றதுனால எதுக்காக சொல்கிறேன்னா ஓப்பனாக சொல்லிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து முன்னேற்பாடாக இருந்துப்பீங்க. சும்மா நானும் வந்து நல்லா இருக்குன்னு அடித்து விட்டுட்டு உங்களை போயிட்டு பிரச்சனையில் மாட்டி விடுறதுல எனக்கு விருப்பம் கிடையாது. இருக்கிறது இருக்கப்படி சொல்கிறது தான் அஸ்ட்ரோ பிரசாத் சேனலோட முக்கியமான விஷயம். எது எப்படி இருந்தாலும் ஜென்ம ராகுவோட இது நாள் வரைக்கும் நீங்கள் 1.5 வருஷமாக அனுபவித்த ஜென்ம ராகுவோட எஃபெக்ட், அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா 2023 நவம்பர் மாதத்துலேருந்து டைம் சரியில்லை உங்களுக்கு. மீனராசியை பொறுத்த வரைக்கும் 2023 நவம்பர்லேருந்து பார்த்திங்கன்னா ஜென்ம ராகு ஆரம்பித்து அது இப்போ தான் விலக போகுது அப்படின்றதுனால அது ஒன்று. அதே மாதிரி அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இதிலேருந்து தான் தீரத்துவங்க. இந்த மாசி மாதத்துலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாம் குறைய ஆரம்பித்து மே மாதத்துக்குள்ளே சரியாயிடும். மற்றபடி முருக வழிபாடு தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. செவ்வாய் பகவான் நிச்சயமாக உங்கள் ராசியை எப்போதும் மீனராசிக்காரர்களை காத்து கொண்டே வருவார். உங்களது கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து மீனராசிக்கு நிறைய வீடியோக்கள் வர இருக்கிறது. ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நன்றி.